சமீபத்தில் டெல்லியில் உள்ள தெருநாய்கள் எல்லாத்தையும் பிடிச்சு கொண்டு போய் கருத்தடை ஊசி போட்டு காப்பகங்கள்ல அடைக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட் போட்ட உத்தரவை பத்தி உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு சிலர் ஆதரவு கொடுத்திருந்தாலும் பலர் இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சுக்கிட்டு வந்தாங்க. முக்கியமா டாக் லவர்ஸ் அண்ட் ஃபீடர்ஸ் எல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சு களத்துல இறங்கி போராட்டமே பண்ணியிருந்தாங்க. சொல்லப்போனா ஆக்ட்ரஸ் சதா, சந்தியா, ஸ்வேதா போன்ற சில பிரபலங்கள்லாம் கூட எதிராக குரல் கொடுத்திருந்தாங்க. இப்பயும் கொடுத்துக்கிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தெருநாய்களால பாதிக்கப்பட்ட சிலர் சுப்ரீம் கோர்ட்டோட உத்தரவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சிலர் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற டாக் லவர்ஸ் அண்ட் ஃபீடர்ஸ்க்கு எதிராக பேசிக்கிட்டு வராங்க. அந்த வகையில சமீபத்தில் சோஷியல் மீடியா இன்ஃபுளுசரான ஜிபி முத்து அவர்கள் பேசியிருந்த ஒரு வீடியோ கூட வைரல் ஆகி இருந்தது. ஆக்சுவலா இவருடைய இந்த பேச்சுக்கு சில ஆதரவு கிடைச்சிருந்தாலும் நிறைய பேர்கிட்ட இருந்து எதிர்ப்பு தான் வந்துகிட்டு இருந்தது. இந்த நிலையில சன் டிவில பூங்குடின்ற சீரியல்ல நடிச்சுக்கிட்டு வர ஆக்ட்ரஸ் ஸ்வேதா ஜிபி முத்துக்கு பதிலடி கொடுக்குற வகையில பேசி ரீசெண்டா வீடியோ ஒன்ன ஷேர் பண்ணிருக்காங்க. சில பேருக்குலாம் ரிப்ளை கொடுக்க வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சில பேர் இருக்காங்க, ஊர்ல இருக்க எல்லாரையும் செத்த பயலே நாரப்பயலேன்னு சொல்லி வீடியோ போட டைம் இருக்க உங்களுக்கு குழந்தைங்க தான் முக்கியம், குடும்பம் தான் முக்கியம், முதல்ல போய் குழந்தைங்கள பாருங்கடா, மனுஷனா நாயா அதெல்லாம் பார்த்தா முதல்ல மனுஷன்தான், அதுக்கப்புறம் தான் நாய் அப்படின்னு சொல்ற நீங்க இவ்வளவு வீடியோ போட்டுட்டு சுத்துறதுக்கு பதிலா உங்களோட குழந்தைய நீங்க பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம்ல. எதுக்கு நாய் கிடைக்கிற அளவுக்கு எதுக்கு விட்டீங்க? உங்களுக்கு தான் குடும்பம், குழந்தை, குட்டி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்ல. அவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கிற நீங்க உங்களோட குழந்தைய நீங்களே பத்திரமா பார்த்துட்டு இருந்திருக்க வேண்டியதான். நாய் கடிக்கிற வரைக்கும் எதுக்கு விட்டீங்க? அப்படியே சரி கடிச்சுது, உங்களோட குழந்தைக்கு நாய் கடிச்சதுனால நீங்க ஊசி போட்டு பத்தியம்லாம் கொடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் அவ்வளோ நான் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, கஷ்டம் தான், கரெக்ட் தான். அந்த சிச்சுவேஷன் யாருக்கும் வரக்கூடாது தான். ஆனா உங்களுக்கு தான் பொதுநலம் மற்றவங்களை பத்தி எல்லாம் அவ்வளோ அக்கறை இருக்கிற நீங்க உங்களோட தெருவில் இருக்க நாய்க்கோ 10 நாய்க்கோ கூட்டிட்டு போய் ஊசி போட்டோ இல்ல ரேபிஸ் பரவுறத தடுக்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு தடுப்பூசி போடுறதோ இல்ல பக்கத்துல இருக்க உங்களோட குழந்தை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஊசி போட்டீங்கல்ல, அதே மாதிரி நாய்க்கும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, அங்க கூட்டு போய் அந்த நாய்க்கு ஒரு ஊசி போட்டிருக்கலாம்ல. இவ்வளோ பேச்சு பேசுற நீங்க அதை விட்டுட்டு இந்த டாக் லவர்ஸ், டாக் ஃபீடர்ஸ் உங்களெல்லாம் நாய் கடிக்கும், உங்களை ரேபிஸ் வரும், உங்களோட வீட்டில் இருக்க குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் ரேபிஸ் செத்தாதான் அதோட அருமை தெரியும் அப்படின்றீங்கல்ல. நிஜமாவே சமுதாயத்து மேல ஒரு நல்ல அக்கறையோட இருக்கிறவங்க நமக்கு நடந்த விஷயம் மற்றவங்களுக்கு நடக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க. அப்போ உங்களுக்கு அதை பத்தி பிரச்சனை கிடையாது. என்ன டாக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஷெல்டர்ல தானே போட சொல்றாங்க அப்படின்னா அதை பத்தின ஒரு இதுவே இல்லாம இப்ப நீங்க இப்போ உங்களோட வீட்டுல இருக்கிறீங்க, உங்களை இப்ப தூக்கிட்டு போய் ஏதோ ஒரு இடத்துல தூக்கிட்டு போய் இந்தாங்கப்பா உங்களுக்கு டைமுக்கு சாப்பாடு தானேப்பா வேணும், இந்தாங்கப்பா சாப்பாடு சாப்பிடுங்கப்பா அப்படின்னு உங்களை தூக்கிட்டு போய் விட்டா அங்கேயும் போய் எல்லாரையும் சுத்த பையில நார பையிலன்னு சொல்லிட்டு சந்தோஷமா சுட்டுவீங்களோ? அதே மாதிரி இந்த டாக் ஃபீடர்ஸ் எல்லாரையும் போய் ரோட்ல இருக்க நாய்க்கெல்லாம் சோறு போட சொல்லு, பேசுறதுக்குன்னா வந்துருவாங்க, எங்க இருந்தும் காசு வாங்கிட்டு இவங்க எல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நீங்க அப்ப காசு வாங்கிட்டு தான் இத்தனை நாள் பேசிட்டு இருந்ததுலாம் நீங்க அப்ப காசு வாங்கிட்டு தான் பேசுனீங்களோ? இப்ப ரீசெண்டா ஒருத்தர் உங்களை ஏதோ தப்பா பேசிட்டாரு அப்படின்றத பத்தி பேசினதுக்காக நீங்க போய் இன்டர்வியூ கொடுத்துட்டு சுத்தினீங்களா? அப்ப என்ன நீங்க யார்கிட்ட எவ்வளவு காசு வாங்கினீங்க? இவ்வளோ டாகுக்காக இவ்வளோ பேசுற எங்களுக்கு தெரியாதா? அதுக்கு சாப்பாடு போடணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் நீங்க பாத்தீங்களோ? எல்லாரோட வீட்லயும் யாராவது பேசுனாங்கன்னா உடனே சொல்லிட வேண்டியது, காசுக்காக பேசுறாங்க. ஏன் இப்ப இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு நீங்க இவங்க கொடுக்குற காசுக்காக இப்ப பேசி அந்த காசை வச்சு என்ன 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 பண்ணுவோம்னு நினைக்கிறீங்க? எப்படி நாய் எப்படி என்ன பண்ணாலும் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க, யாரும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்றதுனால யாரை வேணா என்ன வேணா பேசலாம் அப்படின்ற மாதிரி நினைப்போ? எல்லாரும் கமெண்ட்ஸ்ல கழுவி ஊத்துறாங்கன்னா பின்ன அந்த மாதிரி பேசினா பின்ன கல்விதான் ஊத்துவாங்க. எதுக்கப்பா அந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க மட்டும் வீடியோக்காக உங்களோட வீட்டுல இருக்க பூனை உட்கார வச்சு சோறு போட்டு வீடியோ போட்டீங்கல்ல, அதெல்லாம் ஏன் பண்றீங்க? அப்போ ஏன் பூனை கடிக்காதோ, பூனை கீராதோ? ரேபிஸ் நாய் கடிச்சா மட்டும்தான் வருமா? வேற எந்த அனிமல்ஸ்ல இருந்தும் பரவாதா? சரி, இப்போ இன்னைக்கு நாய் கடிச்சா ரேபிஸ் வருது, எல்லாரும் சாகுறாங்க, நாயை இது பண்ணிடுவீங்க. அடுத்து அதே மாதிரி பூனை பண்ணுவீங்க, அப்படியே மாடு பண்ணுவீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி நீங்க மட்டும் தனியா உலகத்துல வாழ்ந்துகிட்டு ஊர்ல இருக்க எல்லாரும் செத்த பையிலே நார பையிலேன்னு சொல்லிக்கிட்டு பேசி இது மூலியமா ஃபெமிலியர் ஆயிட்டு இருக்கலான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களோ? அதே மாதிரி இந்த உலகம் மனுஷனுக்கு மட்டும் இல்ல எல்லா மிருகங்களுக்கும் சொல்றீங்களே எல்லாரும். அப்பனா ஊர்ல இருக்கிற புலி, யானை, சிறுத்தை, காட்டுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வீட்டுல உட்கார வச்சு சாப்பாடு போடுறதானன்னா என்ன? அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் பேசுறவன் பணக்காரன், எலைட் பீப்புள், ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் பேசுறான் அப்படின்னு சொல்லி.
இதை பத்தி பேசுறதுக்கு எலைட் பீப்புளாவோ பணக்கார ஒரு ஆளாவோ ஏசி வீட்லயோ இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. மனசாட்சின்னு ஒன்று பேசிக்கா இருந்தா போதும். அப்படியே நீங்க சொல்ற எலைட் பீப்புளுக்கு ரோட்ல இருக்க நாயை பத்தி என்ன கவலை இருக்க போகுது? அப்படியே எலைட் பீப்புளா இருந்து ரோட்ல இருக்க நாயை பத்தி பேசினாலும் ஒன்றும் தப்பு இல்லையே, நல்லதுக்கு தானே பேசுறாங்க. எலைட் பீப்புளா இருந்து ஆணவத்துல தான் பேசக்கூடாது. ஒரு ரோட்ல யாருமே இல்லாம அனாதையா சுத்துற ஒரு உயிருக்காக எலைட் பீப்புளா இருந்தாலும் பேசுறதுல ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி ஏசி ரூமை பத்தி பேசுற நீங்க என்ன ஏசி ரூம்லாம் இல்லாம எங்க இருக்கீங்க? உட்கார வச்சு சாப்பாடு போடுறதெல்லாம் இதுக்காக தான். வைல்ட் அனிமல்ஸ்க்கும் நார்மல் இந்த மாதிரி பெட் அனிமல்ஸ்க்கும் வித்தியாசம் தெரியணும். அதானே, நமக்கு நாய் கடிச்சா என்ன நோய் வரும்னே தெரியாது. உங்களோட புள்ளைய நாய் கடிச்சிருக்கு, அப்படி ஒரு சிச்சுவேஷன் தாண்டியும் நாய் கடிச்சா என்ன வரும்னே தெரியாது உங்களுக்கு. எந்த விலங்க காட்டுக்குள்ள வளர்க்கணும், எந்த விலங்க வீட்டுக்குள்ள வளர்க்கணும் அப்படின்றது தெரியாதது ஒன்றும் ஆச்சரியப்படுற விஷயம் ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் அந்த மாதிரி சாதாரண விஷயம் ஒன்றும் கிடையாது. உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். உங்களுக்கு வேணா மனுஷன் உயிர் தான் முக்கியம் அப்படின்னு எங்களுக்கெல்லாம் மனசாட்சி இல்லாம உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்குதான்னு உங்களுக்கு தோணலாம். எனக்கு இப்போ உங்களை பார்த்தா அப்படிதான் தோணுது. ஆல்ரெடி அவன் ஊர்ல என்னென்னமோ பண்ணிட்டு சுத்துறவனெல்லாம் கேட்கறதுக்கு இது இல்லைன்றீங்கல்ல, அதே தான் நாங்க சொல்றோம். ஊர்ல எவனும் என்னென்னமோ பண்ணிட்டு போறானே, நான் இல்லைனா மட்டும் எல்லாரும் ரொம்ப சேஃபா இருந்துருவாங்களா? ஆறறிவு இருக்கிற மனுஷன் எத்தனையோ சக மனுஷனை எவ்வளவு கொடுமைப்படுத்துறான், என்னென்ன பண்றான், இதெல்லாம் நடக்குது. அப்போ அதெல்லாம் ஊர்ல 1008 பிரச்சனை நடக்குது. நீங்க சொல்ற 6 அறிவு இருக்கிற மனுஷன் சாவுறான், அவனை இன்னொரு 6 அறிவு இருக்கிற மனுஷன் கொல்றான். அதுக்கெல்லாம் வந்தீங்களா நீங்க? இப்ப ஒரு வாய் இல்லாத ஜீவன், ஒரு 5 அறிவு இருக்கிற ஒரு ஜீவனுக்கு இத்தனை பேர் அவங்களோட வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு ஒரு உயிருக்காக எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. இதுல கேவலமா காசுக்காக வந்திருப்பாங்க. அசிங்கமா இல்ல? மேபி காசு வாங்கிட்டு பேசுற பழக்கம் உங்களுக்கா இருக்கலாம், எங்களுக்கு இல்ல.